square and cube tricks, square root and cube root related உங்களுக்கு queries இருந்ததுனா நீங்க பண்ண வேண்டியது description or else comment box click பண்ணுங்க. Square root, cube root playlist link வந்து available இருக்கும். So அந்த லிங்கை click பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்க. Basic concepts, rules எல்லாமே வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ரிக்குக்கு வந்து நீங்க யூஸ் பண்ண போறது என்னன்னு பாருங்க. Difference between squares of two consecutive numbers is equal to sum of the numbers themselves. So இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, difference. So difference என்னும்போது மைனஸ் சைன் அங்க இருக்கணும் கண்டிப்பா. Between square, இங்க ஸ்கொயர் இருக்கு, of two consecutive numbers. So consecutive numbers அப்படினும்போது next numbers. For example 15 எடுத்ததுன்னா next number is 16. இப்போ 90 இருந்ததுன்னா next number is 91. So இந்த மாதிரி consecutive numbers இருக்கணும். In addition to that square இருக்கணும். அதே மாதிரி difference தான் கொடுத்திருக்காங்க. So trick apply பண்ணும்போது என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்றதை செக் பண்ணிக்கோங்க. So இங்க consecutive numbers னு கொடுத்திருக்காங்க. So two consecutive numbers, அதோட square then difference is equal to, எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பாருங்க, sum of the numbers itself. So which means கொடுத்திருக்க அந்த two consecutive numbers இருக்கு பாருங்க, ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணா அதோட ரிசல்ட் வந்து சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாருங்க, 10 ஸ்கொயர் மைனஸ் 9 ஸ்கொயர். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 9 and 10 பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர். ஸோ 9 நெக்ஸ்ட் நம்பர் வந்து 10. ஸோ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதை நீங்கள் நார்மலாக பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, 10 ஸ்கொயர் வந்து 100 மைனஸ் 9 ஸ்கொயர் வந்து 81 which is equal to 19. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி 19. ஸோ சிம்பிள் நம்பர்னால ஈஸியாக சப்ராக்ட் பண்ணி 19 சொல்லிட்டீங்க. பட் நமக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஸோ ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஒரு டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த நம்பர்ஸ் தெம்செல்வ்ஸ். ஸோ இதோட சம்மா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரிக் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இது டேரெக்டாக கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 10 and 9 இருக்குது. சம் அப்படின்னும் போது 10 + 9 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 19. ஸோ இவ்வளோ தூரம் இந்த ஸ்டெப்ஸ்லாம் தேவையே இல்லை. ஸோ இந்த ட்ரிக் தெரிஞ்சதுன்னா இந்த ரெண்டு நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு தான் ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் ரீட் பண்ணுங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த நம்பர்ஸ் தெம்செல்வ்ஸ். எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், சம் ஆஃப் த நம்பர்ஸ், அதான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர் எடுத்துக்கலாம், 369 ஸ்கொயர் மைனஸ் 368 ஸ்கொயர். ஸோ இந்த ட்ரிக் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்னது, நம்பர்ஸ் வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருக்கணும். அதே மாதிரி 2 நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ 2 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 368 and then 369. ஸோ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அதே மாதிரி ஸ்கொயர்ஸ், இங்கே டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் எப்படி இருக்கும், 369 plus 368 which is equal to 737. இதுதான் ரிசல்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் நார்மலாக பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பீங்க, ஸ்டெப்ஸ் 369க்கு ஸ்கொயர் பண்ணியிருப்பீங்க. ஸோ 369 multiplied by 369 பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து இதுதான் கிடைக்கும் உங்களுக்கு, மைனஸ் 368 ஸ்கொயர். ஸோ 368 ஸ்கொயர்னும் போது 368 multiplied by 368. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த நம்பர் கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 737. ஸோ இவ்வளோ தூரம் ஸ்டெப்ஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வந்து 737 கிடைக்குது. சம்டைம்ஸ் மல்டிப்ளிகேஷனில் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு தப்பாக கிடைக்கும். பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் என்னது, இந்த ரெண்டு நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 737 தான் கிடைக்கும். ஸோ அதான் ரிசல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கொயர் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த நம்பர்ஸ் தெம்செல்வ்ஸ். நீங்கள் ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள், 981 ஸ்கொயர் மைனஸ் 980 ஸ்கொயர். இது ரெண்டையுமே வந்து நீங்கள் என்ன ரிசல்ட்னு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நார்மல் டைரக்ட் மெத்தடும் பண்ணுங்கள், அதே மாதிரி இந்த இது அப்ளை பண்ணுங்கள், இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த நம்பர்ஸ் தெம்செல்வ்ஸ். இந்த ட்ரிக்கும் அப்ளை பண்ணி ஆன்சர் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள், அதோட டிஃப்ரென்ஸும் புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு. இது டைரக்ட் மெத்தட் பண்ணிங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பாருங்கள், அதே மாதிரி இந்த ட்ரிக் அப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.